இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பத்திரிகையாளர் வலம்புரிஜான் அவர்கள் ஒரு தொடர் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த தொடரில் நாகி ரெட்டியார் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வைத்து ஒரு படம் தயாரிக்க எண்ணினார். அது எந்த படம் அப்படிங்கிறதையும், பிறகு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. பிறகு எப்படி ஜெயலலிதா எம்ஜிஆருடன் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும், இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வலம்புரிஜான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1973ஆம் ஆண்டு ஏப்ரலில் விஜயா ஸ்டுடியோ சி திரையரங்கத்தில் நாகி ரெட்டியார் தெலுங்கு படம் ஒன்றை திரையிட்டார். அந்த படத்தை தமிழில் எடுக்க வேண்டும் என்பது அவரது திட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் எம்ஜிஆரோடு சேர்வதும் மறுநாள் அவரை விட்டு ஓடுவதுமாக இருந்த ஜெயலலிதாவை நாகி ரெட்டியார் படம் பார்க்க வரவழைத்திருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வைத்து இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்பது நாகி ரெட்டியார் திட்டம். எம்ஜிஆருக்கும் படம் பார்க்க வர வேண்டும் என்று அழைப்பு வந்தது. அவரோ ஜெயலலிதாவோடு எப்படியாவது சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவிற்கு வந்திருந்தார். இதற்கு பலமான காரணம் உண்டு. இந்த நாட்களில் எம்ஜிஆரிடம் இருந்து பிரிந்துவிட்ட ஜெயலலிதா திமுக கழகத்தவர்களோடு தொடர்பு கொண்டார். ஜெயலலிதாவை பயன்படுத்தி மேடைக்கு மேடை தன்னை தாக்கி விடுவார்களோ என்று எம்ஜிஆர் பயந்தார். இதன் விளைவுதான் எப்படியாவது ஜெயலலிதாவோடு ராசியாகிவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் பல முயற்சிகளை மேற்கொண்டார். நாகி ரெட்டியாரின் தெலுங்கு படத்தை தமிழில் எடுக்கிற முயற்சி ஜெயலலிதாவை மீண்டும் வளைத்து போடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று எம்ஜிஆர் நினைத்தார். விஜயா ஸ்டுடியோவிற்கு ஜெயலலிதா வந்துவிட்டாரா என்று அடிக்கொரு தரம் எம்ஜிஆர் விசாரித்துக் கொண்டே இருந்தார். இறுதியாக வந்துவிட்டார் என்று தெரிந்ததும் திருச்சி 2 சட்டமன்ற உறுப்பினராக பின்னாளில் ஆன திருச்சி மாவட்ட செயலாளர் கே சவுந்தரராஜனை அழைத்துக் கொண்டு டிரைவர் கதிரேசன் வண்டியை ஓட்ட எம்ஜிஆர் விஜயா ஸ்டுடியோவிற்கு பறந்தார். எல்லோரும் எழுந்து நின்று எம்ஜிஆரை வரவேற்றார்கள். ஜெயலலிதாவோ எழுந்திருக்கவே இல்லை. எம்ஜிஆரின் முகத்தை கூட பார்க்கவில்லை. ராமச்சந்திரா, உன் முகத்தை காட்டு போதும், 30 லட்சம் வாக்குகள் விழும் என்று அறிஞர் அண்ணா எந்த முகத்தை பெருமையாக பேசினாரோ அந்த முகத்தை கூட பார்ப்பதற்கு ஜெயலலிதா தயாராக இல்லை. காரணம், ஜெயலலிதா திமுக தலைவர்களோடு நெருக்கமாக இருந்தார். ஜெயலலிதாவால் தனக்கு உண்டான அவமானத்தால் எம்ஜிஆர் கூனி குறுகி போனார். விளைவு, வியர்க்க விறுவிறுக்க எம்ஜிஆர் திரும்பி தோட்டத்திற்கே வந்து எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் படுத்துக் கொண்டார். இந்த நாட்களில் எம்ஜிஆரால் முழுக்கவே கைவிடப்பட்ட ஜெயலலிதா தனது வீட்டில் வேலை பார்த்த 12 பேர்களை வேலையில் இருந்து நீக்கினார். காரணம், அன்றாட வருமானம் குறைந்த நிலையில் தன்னை சமாளிப்பதே ஜெயலலிதாவிற்கு பெரும் சவாலாக இருந்தது. ஜெயலலிதாவின் வீட்டில் வேலை செய்தவர்களில் ஒருவர் ராஜேந்திரன். இவர் ஜெயலலிதாவின் தையற்காரர். சிதம்பரத்திற்கு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கவரபாளையம் இவரது சொந்த ஊர். இவரும் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர். இவர் ஊர் வந்ததும் ஜெயலலிதாவின் திருட்டு வேலைகள், இருட்டு வேலைகள், ஜெயலலிதா போகிற இடங்கள், ஜெயலலிதா சந்திக்கிற பெரும்புள்ளிகள் பற்றிய தகவல்கள் சுற்று வட்டாரங்களில் பரவின. தகவல் தெரிந்ததும் எப்படியாவது ராஜேந்திரனின் வாயை அடைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஜெயலலிதா ஈடுபட்டார். மீண்டும் ராஜேந்திரனை வேலையில் சேர்த்துக் கொள்வதாக ஜெயலலிதா ஆட்களை அனுப்பினார். ராஜேந்திரனோ தனக்கு உயிர் ஆபத்து தலைக்கு மேல் இருப்பதை அறிந்து கொண்டு தலைமறைவாகி போனார். 1972ஆம் ஆண்டில் கட்சியை துவங்கிய போது எம்ஜிஆர் தேரமாட்டார் என்று கைகொட்டி சிரித்த ஜெயலலிதா அவரது திண்டுக்கல் வெற்றியை கூட அலட்சியப்படுத்தினார். 1977இல் பொது தேர்தல் வந்தது. அப்போதும் கூட எம்ஜிஆரை ஜெயலலிதா அணுவளவும் கூட ஆதரிக்கவில்லை. கிழட்டு நடிகர், அடுத்தவர் வாழ பொறுக்காத அல்பம் என்றே தன்னிடம் பழகியவர்களிலெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தார். நடிகை லதாவை எப்படியாவது தனது கட்சியில் தனக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று எம்ஜிஆர் படாத பாடுபட்டார். லதாவோ எம்ஜிஆர் இழுத்த இழுப்பிற்கு வரவில்லை. ஆகவே வருவான் வடிவேலன் என்கிற புராண படத்தில் அவர் நடித்தார் என்கிற காரணம் காட்டி எம்ஜிஆர் லதாவை கட்டம் கட்டினார். 1980இல் எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. மீண்டும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அமோக வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் ஈடுபடுவதற்காக எம்ஜிஆருக்கு நிரம்ப நிதி தேவைப்பட்டது. திருச்சியில் நடிகை லதா நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி அதிகபட்ச நிதியை எம்ஜிஆரிடம் வழங்கினார். விதி வேறு மாதிரி வேலை செய்தது. அதிமுக கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்ளப் போவதாக லதா அறிவித்தார். அதற்குள் அவருக்கு திருமணமாகி சிங்கப்பூர் சென்றார். அப்போதும் கூட தனது கட்சிக்காக ஜெயலலிதாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைக்கவில்லை. ஜெயலலிதாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்ட எம்ஜிஆரோடு சேர்ந்து கொண்டால் வசதியாகி விடலாம் என்று திட்டம் திட்டி வந்தார். ஆகவேதான் ஜெயலலிதாவை அண்டவிடக்கூடாது என்று முடிவெடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மூக்கை அறுப்பதற்காக வெந்நீராடை திரைப்படத்தில் ஜெயலலிதாவோடு நடித்த வெந்நீராடை நிர்மலாவை மேலவை உறுப்பினராக்கினார். திவாலான ஒருவர் தேர்தலில் நிற்கக்கூடாது என்கிற தகவலை
வெளியிலே பரப்பி நிர்மலாவை பதவி இழக்க வைத்ததே ஜெயலலிதா தான். இந்த பழிவாங்கும் படலத்திற்கு பிறகும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனாலும் வீரப்பனின் இரக்க குணத்தாலும் ஜெயலலிதா முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எம்ஜிஆரின் பலவீனத்தை முதலாக்கி மீண்டும் உலகத்தமிழ் மாநாட்டுக்கு நாட்டிய நாடகத்தின் மூலமாக எம்ஜிஆரோடு சேர்ந்து கொண்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து கடுமையாக உழைத்து கல்லடிக்கும் சொல்லடிக்கும் ஆட்பட்ட நேரத்தில் அவரை வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்த்த ஜெயலலிதா எம்ஜிஆரின் அரசியல் செல்வாக்கை பார்த்து அவரோடு ஒட்டிக்கொண்டார். ஜெயலலிதா அதிமுகவில் சேர்ந்தபோது பொதுச் செயலாளராக இருந்த பாவு சண்முகத்திடம் உங்கள் கட்சியின் கொள்கைகள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு மனுவில் கையெழுத்து போட்டு கட்சியில் சேர்ந்ததாக ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. கொள்கைகள் என்னவென்று கேட்டுவிட்டு கட்சியில் சேர்ந்த ஜெயலலிதா 6 மாதத்திற்குள் கொள்கை பரப்பு செயலாளரானார். தனது உச்சகட்ட நடிப்பால் எப்போதும் ஜெயலலிதாவிடம் ஏமாற தயாராக இருந்த எம்ஜிஆரை ஜெயலலிதா இறுதியாக ஏமாற்றினர். இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் நீ அரசியலை விட்டு போய்விடக் கூடாது என்று தனது அன்னை சத்யா படத்திற்கு முன் ஜெயலலிதாவிடம் சத்தியம் வாங்கியதாக பின்னாளில் ஜெயலலிதா ஒரு செய்தியை பரப்பினார். உண்மையில் உன்னை நம்பி கட்சியில் சேர்த்திருக்கிறேன், எப்போதும் போல் என்னை இப்போதும் ஏமாற்றி விடாதே என்று தான் எம்ஜிஆர் சத்தியம் வாங்கினார். அந்த சத்தியத்தை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே ஜெயலலிதா மீறினார். நோய்வாய்ப்பட்ட எம்ஜிஆர் தனது அன்னையின் படத்தின் முன்பாக ஜெயலலிதாவின் துரோகத்தை நினைத்து வாய்விட்டு அழுதார். 1983 கடலூர் மாநாட்டில் எம்ஜிஆரின் வாரிசு ஜெயலலிதா தான் என்று நிலைநாட்டுவதற்காக ஜெயலலிதா பெரும் பாடுபட்டார். தங்கமுலாம் பூசிய செங்கல் ஒன்றை எம்ஜிஆர் மாநாட்டு மேடையில் ஜெயலலிதாவிற்கு தருவது போல் ஒரு ஏற்பாட்டை ஜெயலலிதாவை செய்தார். இதற்காக முசிறிபுத்தனை ஜெயலலிதா பயன்படுத்தி கொண்டார். முசிறிபுத்தன் இதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எம்ஜிஆரை சந்தித்து ஆலோசனை கலந்தார். எம்ஜிஆர் முசிறிபுத்தனை அடிக்கவில்லை, அவ்வளவுதான். அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதிக்கு கணையாழி அணிவித்தது எப்படி அவரை அண்ணாவின் அரசியல் வாரிசாக காண்பித்ததோ அதுபோல எம்ஜிஆர் தரும் செங்கோல் ஜெயலலிதாவை எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக காட்ட வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் திட்டம். மாநாட்டில் உற்சாகமாக கலந்து கொண்டார் எம்ஜிஆர். எதிர்பாராத விதத்தில் செங்கோல் மேடைக்கு வந்தது. அறிவிப்பும் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் இடி விழுந்த நாகமானார். பொதுக்கூட்ட மேடையில் பல லட்சம் மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முன்னால் தாம் விரும்பாத இந்நிகழ்ச்சியை தடுக்க எம்ஜிஆரால் முடியவில்லை. மறுநாள் எம்ஜிஆர் முசிறிபுத்தனை அழைத்தார்.